நாம அட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கட்டும், இல்லை ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும், இல்லை புதுசாக ஒரு ஜாபை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த நாம எடுத்து செஞ்சாலும் அதில் நாம சக்ஸஸ் ரேட்டு எப்படி இருக்கு, நாம சக்ஸஸான ஒரு வழியில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய செயனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நாம் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியா தப்பா, நாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மெத்தடு ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரியே தான் நிறைய கொஸ்டின் கேட்குது. என்கிட்ட கோச்சிங் எடுத்துக்கிறவங்களும் சரி, எங்ககிட்ட பர்சனலாக கால் பண்ணி பேசுகிறவங்களும் சரி, அவங்க கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய, நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன், நான் பண்ணுற விஷயம் சரியா தப்பா, கரெக்டா இல்லையா, கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எந்தெந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்துட்டு உணர்வுகள் சம்பந்தமானது. நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க, சரியா? சரி, அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். நம்ம சேனல் பற்றி நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்க மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட்டு எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். அது எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதா நான் எடுத்துப்பேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் 75% வந்துட்டு 75% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க, சரிங்களா? உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல கருத்துக்கள் நம்ம சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நிறைய சின்ன சின்ன பசங்க வந்துட்டு இறந்து போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மன உளைச்சல், அது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரியாத ஒரு மன உளைச்சலில் அவங்க இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங்கோ மன ரீதியான விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் முழு ஆதரவை கொடுக்கணும், சரிங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுனால யாரோ ஒருத்தங்க மன உளைச்சலிருந்து மீண்டு வராங்க அப்படின்னா அவங்களோட புண்ணியம் உங்களுக்கு சேரும். சரி, நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஒரு லைக்கு, உங்களோட பாசிட்டிவான கருத்துக்களை கமெண்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் முழுமையாக வீடியோவை பாருங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, ஒரு சந்தோஷமான முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பேசியிருந்தேன் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி. அதிலிருந்து எனக்கு சப்ஸ்கிரைப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வியூஸும் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. இதுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஆதரவு, நான் சொன்னதை கேட்டு அவங்களோட ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைராக மோட்டிவாக இருக்கு. எனக்கு வந்துட்டு அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சொன்னதை கேட்டு அதை வந்து சப்ஸ்கிரிப்ஷனோ ஒரு லைக்கோ இல்லை ஒரு அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல கொடுக்குறதோ, எனக்கு வந்து கோச்சிங் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம், சரிங்களா? அது மாதிரி இப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஆதரவு சப்போர்ட் எதுவும் கொடுக்காம இருந்தால் எனக்கு சேனல் நான் இடத்துக்கு வீடியோ போடுறதுக்கே வந்து எனக்கு ஒரு போரிங்காக ஒரு கஷ்டமாக இருக்கும். அதாவது யாராவது பார்த்து என்கரேஜ் பண்ணால் தானே எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறோம் தோணும். யாருமே கண்டுக்கல அப்படின்னா அது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணும். அது என்கரேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயம் தனியாக பண்ணிட்டு இருக்கும் போது மற்றவங்க என்கரேஜ் பண்ணுறதை தான் அது அதிகமாக விரும்புவாங்க. அது வந்து இல்லை அப்படின்னா ஒரு கலைஞனுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ யூடியூபும் அந்த மாதிரி தான். ஒரு சேனலை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான இல்லை. ஒரு வீடியோ போடும்போது எவ்வளவோ யோசிக்கிறோம், எவ்வளோ விஷயத்த பண்ணுறோம். லைட்டு, கேமரா, வீடியோ எடிட்டிங்கு, மைக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம், சரியா? ஸோ பேசுறது வந்துட்டு இது வந்து உலகம் ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் வந்துட்டு அதை நம்ம யோசனை பண்ணி தான் பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஆதரவை எனக்கு கொடுக்கணும். ஓகே, சரி, நாம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எப்படி அப்படின்னா, நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது ஒரு விஷயம் கிடைச்சிட்டா, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் உங்க லைஃப்ல இருக்கும். ஸோ அந்த சந்தோஷம் இருந்தது அப்படின்னா நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய எந்த மெத்தடா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எண்ணங்களை முதற்கொண்டு நீங்க போயிட்டு இருக்க வழி கரெக்டான வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சம்பந்தமான நிறைய ஆட்களையோ அது சம்பந்தமான விஷயங்களையோ தகவல்களையோ நீங்க வந்து
கேட்பீங்க, பார்ப்பீங்க. அதுவும் ஒரு சைனு. இது ரொம்ப முக்கியமான சைனு. சொல்றதுக்கு சிம்பிளாவும் இருக்கும். ஆனா அத நீங்க உணர்வுபூர்வமா பார்க்கும்போது ரொம்ப அதிசயமா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்ல சம்மந்தமா எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம இருக்கும். ஆனா நீங்க இத வந்து உத்து பார்க்கும்போது அதிகமான விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேரும். அப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க அத ஈஸியா அட்ராக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து நான் பொதுவா சொல்லிட்டு இருக்கேன். ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, பணம், காரு, ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜாப் அட்ராக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, வெளியில குடுக்குற பணம் வந்து திரும்பி வரதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த உணர்வுகள் வந்து வந்து பொதுவானது தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் வேற லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாமே ஒன்று தான் அப்படின்ட்டு. ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்க இயற்கையை ரொம்ப வந்து லவ் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு மலை, அந்த பூக்கள், ரொம்ப வந்து ஒரு நேச்சர் ரிலேட்டடான ஒரு பச்சை பசேல்னு ஒரு இடத்த பார்க்குறது, ஒரு மேகக்கூட்டமா, மழை பெய்யுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. இத்தனை நாள் வந்து அதை கண்டுக்காம இருப்பீங்க. ஆனா இப்போ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்க உங்க மனசுல வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அதிகமா கிடைக்கும். காடு, மலைகள், பூக்கள், நேச்சர் லவ்வரா மாறிடுவீங்க. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா. அதுக்கப்புறமா நீங்க ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்றீங்க. அதாவது நாள் நான் சொல்லிட்டேன். இப்போ 5வது நீங்க ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா, மழை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதாவது மழை பெய்யும், மேகமூட்டமாக இருக்கும். வந்துட்டு ஒரு ஒரு அதாவது அந்த மழை, மேகமூட்டம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனசுக்கு வந்து எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தாலும் நமக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி நம்ம மனசுல உருவாகும். அது வந்து நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. நிறைய பேர் மழை பெஞ்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மழையில போய் நனைவீங்க. இதெல்லாம் நடக்கும். இது வந்து ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் அடிக்கடி வருது. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை பத்தி நினைக்கும் போதோ, இல்ல அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணும் போதோ ஏதாவது நடக்குது அப்படின்னா, நீங்க போயிட்டு இருக்கக்கூடிய வழி வந்து கரெக்டான வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 5வது அடுத்தது 5வது என்ன அப்படின்னா, நடுவுல நிறைய சோதனைகள் வரும். உங்களுக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள். அதாவது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை அடையறதுக்கு முன்னாடி, அதாவது எப்படி நீ அடைஞ்சிருவ, இந்த மாதிரியான தடைகள்லாம் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறது மட்டும் இல்லாம, அந்த தடைகளையே வந்து வாழ்க்கையில நிகழ்த்தி உங்களை கஷ்டப்படுத்தி வைக்கும். இது யாருமே வேற யாரும் கிடையாது, கடவுள். சோதனை, பிரபஞ்சத்தோட சோதனை தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் வந்துச்சு அப்படின்னா, விஷயம் நடக்குது அப்படின்னா, நீங்க போயிட்டு இருக்கக்கூடிய வழி வந்து கரெக்டான வழி தான். இந்த மாதிரியான சோதனைகளை வந்து அவங்க நிறைய பேர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு கடவுளால நம்மளால சோதிக்கப்படுறது தான். ஏன்னா இந்த நபர் வந்து இவங்க கரெக்டாக தான் பண்றானா, இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய, அதாவது இந்த விஷயத்துல நிலையா நிக்கிறானா, இல்ல பாதியிலேயே ஓடிடுறானா, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறானா, இவனுக்கு இந்த இந்த விஷயம் இவனுக்கு கொடுக்கறதுக்கு தகுதியான ஆள் தானா அப்படின்னு சின்ன சின்ன ஒரு சோதனைகள் வைப்பாரு, கஷ்டங்கள் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை தாண்டி வரணும். அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷனையும் நம்ம கூடவே கொடுத்து நம்ம கூடவே ஹெல்ப் பண்ணுவாங்க கடவுள், இந்த பிரபஞ்சம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் கரெக்ட் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல் நம்பர் நிறைய பார்ப்பீங்க. அதாவது ரிப்பீட்டடான ஏஞ்சல் நம்பர் 22, 333, 1111, அதுக்கப்புறமா வந்து 5555 இந்த மாதிரியான ஏஞ்சல்ஸ் நம்பர் வந்து நீங்க பார்ப்பீங்க. ஸோ ஏஞ்சல் நம்பருக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மீனிங் இருக்கு, அர்த்தங்கள் மீனிங் இருக்கு. ஸோ டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். சேனல் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த மீனிங், ஏஞ்சல் நம்பர் மீனிங்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லே போட்டால் வரும். ஆனால் இப்போ அதை வந்து டீட்டெயிலாக பேச வேணாம். ஸோ அந்த மாதிரியான நம்பர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக பிரபஞ்சத்து கூட கனெக்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்த்தும். சரிங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு சோதனைகள் நிறையா கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ சோதனைகளை வந்துட்டு நம்ம பற்றி பேசும்போது நிறையா சோதனை, கஷ்டங்கள், அழுக, எனக்கு இந்த விஷயம் வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அது கெட்டியாக பிடிக்கும் போது அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு அதற்கான சொல்யூஷன் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். இது வந்துட்டு 7வது. அதுக்கப்புறமா 8வது என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப முக்கியமாக உணரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, அதாவது ஒரு நபர் எதிர்பார்க்குறீங்க, இல்லை ஒரு வேலை வாங்கணும், இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. ஆனால் உங்ககிட்ட எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. நீங்கள் நபரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவர் உங்ககிட்ட பேசவே மாட்டார், பழகவும் மாட்டார், எதுவுமே இல்லை, நம்பர் பிளாக் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனு. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கான பணம் இல்லாமல் இருக்கலாம், சுச்சுவேஷன் அமையல, நிலம் இல்லை, இந்த மாதிரியான சோதனைகள் இருக்கும் போது
எப்படின்னே எனக்கு தெரியாது. இது எல்லாமே ஒண்ணு சேர்த்து வர மாதிரி நிறைய ஆட்கள், அதுக்கான சமய சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாமே வரும். சரியா? இத வந்துட்டு நான் சொல்றது எப்படின்னா, ஒரு நபர நீங்க அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா, அது சம்மந்தமா நெறைய பேர் பேசுவாங்க, பழகுவாங்க. அவங்க நம்பர் கிடைக்கும். அவங்க இங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க. ஒரு யோசனை வரும். உங்களுக்குள்ள நெறைய யோசனைகள் வந்து வரும். இல்ல ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, அ அதுக்கான பொருள் வாங்குறதுக்கான பணம் ஏற்பாடாகும். லோன் வந்து அரேஞ்ச் ஆகும். அதுக்கான நிலம் இல்லன்னா நிலம் வாங்குவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு ஜாப் இது பண்றேன் அப்படின்னா, இதுவரைக்குமே இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ண யாராவது ஒருத்தர் உங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். சூப்பரா பண்றீங்க. ஏன் வேலை கிடைக்கலன்னு கேட்கலாம். ஸோ எனக்கு வந்து நீங்க வேலை குடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு ஆஃபர் குடுக்க ரெடியா இருப்பாங்க. இந்த மாதிரி நெறைய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள பார்ப்பீங்க. 9வது என்னன்னா, சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியா நடந்துரும். அதாவது சின்னதா ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறீங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஆள பார்க்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க காலையில. நான் ஈவினிங் அந்த பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்த குடுத்துருவாரு. அதே மாரி நான் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2, 3 நாளாவே ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒரு பாட்ட நான் வந்து கேட்கணும் அப்படின்னு நீங்க அத பத்தி ஒரு ஹம்மிங் பண்ணிட்டு, பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஈவினிங்கா வந்து நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒரு படத்த நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சின்ன சின்ன விஷயங்கள வந்து ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க பிரபஞ்சத்துக்கு கூட ஈஸியா கனெக்ட் ஆயிட்டீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான ஒரு 10 டிப்ஸ வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் ஏதாவது நீங்க உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல குடுங்க. இத தவிர நமக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்க்கோ, ஏதாவது ஒரு கோச்சிங் வேணும். எனக்கு அது இல்லாம வேற ஏதாவது ஒரு கோச்சிங் வேணும் அப்படின்னா, நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அத கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பர்சனலா வந்து கோச்சிங் குடுக்குறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க நம்ம சேனல்ல ரொம்ப ஆதரவு குடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு மகிழ்ச்சி. அதே மாதிரி திரும்பவும் இருக்கக்கூடிய அந்த 50% பீப்பிள் வந்து அந்த மக்கள் வந்து எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கன்டினியூஸா என்னோட பழைய வீடியோஸ்லாம் பாருங்க. இந்த காலகட்டத்தில கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் இருக்கு. ஏன்னா நெறைய மீடியா, ஃபோனு, டிவி, விளம்பரம், செய்தி அன்னைக்கெல்லாம் வந்து பேப்பர் மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு செய்தி பரப்பணும் அப்படின்னா, இன்னைக்கு எக்கச்சக்கமான மீடியா. ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணா கூட நியூஸு. ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணா நியூஸு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நமக்கு குடுக்குது. அது இல்லாம அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நல்ல நல்ல விஷயங்கள மட்டும் கேதர் பண்ணுங்க, தேடுங்க. ஸோ அது மாதிரி போடக்கூடிய சேனல் தான் நம்ம சேனலு. ஸோ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மனம் உடைஞ்சு உட்கார்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் அடிக்கடி வீடியோ போடணும் அப்படின்னா, உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. உங்க ஆதரவை எப்படி தெரிவிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணா மட்டும் தான் அது எனக்கு தெரிய வரும். வியூஸ் ஒரு வீடியோஸ் வந்து 1000 போகுது, 2000 போகுது அப்படின்னா ரொம்பவே நான் சந்தோஷப்படுவேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுவேன். ரொம்ப நன்றி.